நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவன் உண்மையாவே துளசியோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? நீ வேற ஏன்டா கடுப்ப கிளப்பிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா துளசியை பத்தி? அதான் அந்த பாய் ஃப்ரெண்ட பதமா 2 தட்டு தட்டு கேட்டா எல்லா உண்மையை கக்கிர போறான். அதுக்காக தான்டா நான் உன்னை கூப்பிடுறேன். டேய் விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கமிஷனர் பையன் நீ நேரடியா இன்வால்வ் ஆக கூடாதுடா. டேய், அவங்க டிராமா போடுறாங்கடா, அது எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்மையை வர வைக்க முடியும். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சத்யா தான் சரியான ஆள் மச்சான். வா நம்ம போய் பார்க்கலாம். அது யாரா சத்யா? ஏரியாலயே பெரிய கை. இந்த மாதிரி மேட்டர்ல எல்லாம் தட்டி தார வைக்கிறதுல பெரிய கைடா. பார்க்க தானே போற? வா மச்சான் என் கூட வா போலாம். என்னடா மெக்கானிக் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வாடா. சார் சார். சாரா? யார் நம்மள சாருன்னு சொல்றது? ஏரியாவுக்கு புதுசு போல. பரவாயில்ல, நம்மளையும் மதிச்சு சாருன்னு சொல்றது கேட்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்னப்பா விஷயம்? சத்யா இருக்காங்களா சார்? சத்யாவை கொஞ்சம் டைம் ஆகும். என்ன விஷயம் சொல்லு. இல்ல சார், சத்யாவை தான் பார்க்கணும். யோ, நாங்களும் மெக்கானிக் தான். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம். இல்ல சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம். அதான் சத்யாவை பார்த்து ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கோம். அப்ப நீங்க பைக் ரிப்பேர் பண்ண வரல? என்ன லவ் மேட்ரா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க சார்? அதான் நீ பம்மி பம்மி பேசுறதுனால தெரியுது. சரி, 2 பேரோட வெயிட் பண்ணுங்க, சத்யா வரும். என்ன? சரி சார். டேய், தம்பிகள் சூழல் எடுத்து போடுறா. போடு மண்டப்பனா, தம்பிகள் டீ வாங்கிட்டு வா. தம்பி உட்காருங்க. தம்பி உட்காருங்க சார். உட்காருங்க. நம்மளையும் சாருன்னு சொல்றாங்க. தம்பி டீ எடுத்துங்க. சரிங்க குடிங்க தம்பி. நம்ம கடைக்கு வந்து டீ சாப்பிட வந்தா எப்படி தம்பி? குடிங்க தம்பி. தேங்க்ஸ் சார். சாரா குடிங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. குடிங்க தம்பி. டேய் தம்பிங்களா, அங்க பார், சத்யா வந்துருச்சு. பொண்ணா? ஏய் பண்ணு முஞ்சி, என்ன பொண்ணான்னு வாய பழக்கிறா? எங்க சத்யாவை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நீ பாக்குறது மாணிக்கத்தை. பாஷா பையன் மாறினதுக்கு அப்புறம் பாரு. சத்யா, பிள்ளைங்களுக்கு உன் பவர் தரல. கெட்டப்ப சேஞ்ச் பண்ண. அவ்வளவுதானே, செஞ்சிருவோம். அங்க பாரு. சத்யா யார் அது? ஏதோ லவ் மேட்டர்ல பிரச்சனையா?
அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. பொண்ணு யாரு? என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ண லவ் பண்ணதுல என்னப்பா உனக்கு பிரச்சனை? அது வந்துங்க, இங்க 2 குடும்பத்துக்கும் ஆகாது. எங்க வீட்லயும் அவளை கட்டிக்க சம்மதிக்கல. அந்த கோவத்துல அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி ஒதுங்க பார்த்தா. ஆனா நான் ஒதுங்கல. அதுக்கு இப்போ யாரையோ பாய் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறா. அவனும் என்ன ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்றான். அவனை 2 தட்டி தட்டி ஓட வைக்கணுங்க. யாரவா? பாய் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல உங்க 2 பேருக்கு நடுவுல வந்து வீட்டு அடிக்கிறவன். ஆளை மட்டும் காட்டு. அவனை தட்டுற தட்டுல தானா நட்டு கலர வைக்கிறான். சரிங்க. ஆனா ஒரு மேட்ரு பா, நீ சொன்னதுல ஏதாவது பொய் இருந்துச்சின்னு வச்சுக்க, உன்னை தட்டி தார வாத்துருவேன். நீ அந்த பொண்ண சின்சரா தான் லவ் பண்ற? ஐயோ சத்தியமாங்க. என் அத்தை பொண்ணை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டேன். அவ எனக்கு வேணும். துளசி இல்லைன்னா நான் செத்துருவேங்க. தம்பி, காதலுக்காக வாழதான் செய்யணும், சாவலாம் கூடாது. என்ன பொறுத்த வரையும் செத்தா அது காதலே கிடையாது. உன்னை நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒன் செகண்ட். ஹலோ, யாரு? நான் தான் துளசி ஃப்ரெண்டு ஸ்வேதா பேசுறேன். என்ன சொல்லு. துளசியோட பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு கோவில்ல வச்சு மாலை மாட்டி மோதிரம் போட்டு எல்லாரும் முன்னாடி அவங்க லவ் சொல்ல போறாங்களாமே. என்ன சொல்ற? ஆமா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த எல்லா ஏற்பாடும் பண்றாராமே. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஏய் என்னாச்சு? துளசி அவ பாய் ஃப்ரெண்டும் கோவில்ல வச்சு மாலையும் மோதிரம்லாம் மாத்தி அவங்க லவ் பண்றாங்கங்கறத எல்லார்கிட்டயும் சொல்ல போறாங்களா? அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றா. வேணும்னே என்ன வெறுப்பேத்தணும் தான் துளசி இப்படி பண்றா. சரி விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் நடிகை வந்துக்கிறான்னு சொன்னால, அவனுக்கு நேரம் சரியில்ல. அதான் அடி வாங்கி இவ்வளவு அவசரப்படுறான். நீ முன்னாடி போ, நான் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா அங்க வந்து அவனை ஒரு கை பாத்துறேன். நாங்க உங்களை நம்பிதான் போறோம். கண்டிப்பா வந்துருவீங்களா? சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். கரெக்ட் டைமுக்கு நாங்க இருப்பேன். இனி அவனுக்கு காட்டுற டின்னுல இனி அவன் எந்த பொண்ணுக்கும் பாய் ஃப்ரெண்டுன்னு போய் நிக்க மாட்டான். தைரியமா போங்க. வரங்க. டேய் தம்பி, வரேன்டா. தம்பியா? இந்த மோதிரத்தை சாமி பாதத்துல வச்சு எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி எடுத்து சொல்லுங்க. பிரபு துளசி. பிரபு நாமதேசஹ துளசி நாமதேசஹ நம சர்வா விஷ்ணு நாமஸ்தே நமஸ்தே பிரிய பிரிய விஷய லக்ஷ்மீநாராயண சுவாமினஹ பிரியதாம். துளசி, நீ ரொம்ப எல்லை மீறி போற. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என் மேல இருக்கிற கோவத்துல பைத்தியக்காரத்தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை மாமாவுக்கு தெரியாம
இப்படி மோதிரம் மாத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு துளசி. அத நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, இது என் இஷ்டம். முதல்ல இத சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. கரெக்டா சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட். சொன்னா கேளு துளசி, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு சரி வராது. நீ இப்படி பண்றன்னு தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நாங்க இப்ப வெறும் மோதிரம் மட்டும்தான் மாத்திக்க போறோம். அப்புறமா அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி ஊரறிய கல்யாணம் பண்ணிப்போம். இல்ல டார்லிங்? சூப்பர் டார்லிங். என்ன சூப்பர்? இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். தம்பி, அப்படி ஓரமா இடைஞ்சல் பண்ணாம நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. போங்க தம்பி. ஸ்ரீராம், எங்கடா அந்த சத்யா? அதான் கரெக்ட் டைம்ல வந்துருவேன்னு சொன்னாங்கல்ல, வந்துருவாங்கடா. டேய் எங்கடா? டேய் வந்துருவாங்கடா. அம்மா, முதல்ல மாலையை மாத்திக்கங்க, அப்புறம் மோதிரம் போட்டுக்கலாம். என்ன ஷாக் ஆகுற? இப்ப காட்டுவோம் திமிர. அவங்க யார் தெரியுமா? சத்யா. உன்னை தட்டி பட்டி திங்கரிங் பண்ணாம விட மாட்டாங்க. சரியான லூசா இருக்கான். நேரங்காலம் தெரியாம ஏன் பொண்டாட்டி எனக்கே இன்ட்ரோ கொடுக்குறான். யோ அமல் பேபி, என்ன இது? மாலை மோதிரம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும் போதே இன்னொருத்தி கழுத்துல நீ மாலையை போட வந்திருப்ப. ரவுடி பேபி, இதெல்லாம் சும்மா லொல்லலாய்க்கு. இதெல்லாம் டிராமா. நிக்கிறாங்களே இவங்க துளசி, என் சிஸ்டர் மாதிரி.
மாட்டினதும் அப்படியே ஜகா வாங்குறியா? ஜகாவா? சிஸ்டருக்கு தான் மாலை போட்டு மோதிரம் மாத்துவீங்களோ? எனக்கு துரோகம் பண்ண பாத்துக்கிறியே உன்னெல்லாம். ஏங்க இருங்க. இல்லங்க ஏங்க என்னங்க? ஏமா துளசி என்ன அப்படியே நிக்கிற? இங்க வா. இருங்க இருங்க இருங்க. ஏங்க 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 என்னங்க? அது என் ஒய்ஃபுமா. உண்மை என்னன்னு சொல்லு. பாரு ரவுடி பேபி நான் சொல்றது நம்பாம எப்படி முறைக்கிறாங்க பாரு. ஒரு நிமிஷம். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் ஃபேமிலிக்கே பிரச்சனை வந்துருப்போது. போய் சால்வ் பண்ணு. ஐயோ மேடம், ப்ராமிஸா இவரு என் அண்ணன் மாதிரி தான் மேடம். இது எல்லாமே டிராமா தான். ப்ளீஸ், இவருக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருந்தா நான் இப்படி நடிக்க அண்ணனை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். என்ன நம்புங்க மேடம், ப்ளீஸ். ஆமா மேடம், துளசிக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான் மேடம். ஆமாமா பாவம் இவங்க தான் பிரபு அண்ணா. கொடுத்தாங்க. இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இங்க வந்தாரு. ஏன் அமுல் பேபிய பத்தி எனக்கு தெரியாதா? நானும் சும்மா கோவம் வந்த மாதிரி ஆக்ட் குத்தேன். என்ன அமுல் பேபி, லவ்வர்ஸ் பிரிக்க வில்ல வேஷம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எல்லாம் செட் ஆகாதுல்ல. அது கரெக்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் சொன்னா எங்கெங்க இவங்க கேக்குறாங்க. வேணாம் தான் சொன்னேன். என்ன ரொம்ப கம்பல் பண்ணனால நானும் சரி பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்களா சொதப்பிக்கிச்சு. நான் அப்பவே இவங்க சொன்னேன். பண்றது டிராமான்னு எனக்கு முதலே தெரியும். ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. போய் சொல்றான். ஒரு பொண்ணு எவனோ ஒருத்தனை கூட்டின்னு வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு டிராமா பண்றானா, அது பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட். அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு? இவனை உனக்கு புரியலையா?